எலியா இன்னைக்கு நம்ம மத்தியில இருந்திருந்தா அந்த சாட்சியை சொல்லியிருப்பாரு, நல்லா விவரிச்சு சொல்லியிருப்பாரு. காலைல உட்காந்துருந்தேன், டக்குனு பார்த்தா காக்கா வந்துச்சுப்பா. நல்ல ஒரு பீஸ், சூப்பர் பீஸ், எனக்கு பிடிச்ச பீஸ். அப்பம் 2 அப்பம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் படுத்து தூங்கினேன். சாயந்தரம் பார்த்தா திருப்பியும் காக்கா இருந்துச்சு. பார்த்தா அதே பீஸ். இப்படி சொல்லியிருப்பாரு. அவருடைய சாட்சி இப்படி இருந்திருக்கும். தேவன் அதே தேவனை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் சொல்லும் போது, நடுராத்திரியில நீங்க நடந்து போனீங்கன்னா உங்க தெருவுல இருக்கிற நாய்க்கு உங்க கூட யார் இருக்கா, நீங்க யாரு அப்படிங்கிறது என்ன தெரியும்? தெரியும். ஏன்னா இந்த பிழையாமுக்கு தெரியறதுக்கு முன்பாக யாருக்கு தான் தூதன் தெரிஞ்சான்? கழுதைக்கு தான் தெரிஞ்சாப்புல, பிழையாமுக்கு தெரியாது. அதனால நீங்க ஆவியில யாரா இருக்கீங்க அப்படிங்கிறது சில நேரங்கள்ல நம்மளை தவிர சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? தெரியுது. அதனாலதான் மேகங்களுக்கு நாம் 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 கூப்பிடும் பொழுது மேகங்கள் வந்து என்ன பண்ணுது? மூடிக்கொண்டு ட்ரிசில் பண்ணுது. இந்த வாரம் நல்ல ஒரு மேகமூட்டமான வாரமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்துல நல்ல குளுமையான நாட்களாய் இருப்பதாக. மே மாசம் வரப்போறதுனால சென்னைக்கு மழை உண்டாவதாக. நெமிலிச்சேரியின் மீது ஒரு கேம்ப் மாதிரி மேகங்கள் தங்கட்டும். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மாமிசத்தின் மீது தேவனா இருக்கிற தேவனை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஆதியாகமும் இப்பதான் ஆதியாகமும் வர்றேன். இந்த இது வந்து நமக்காக நான் எடுத்தது, எது நம்மளுடைய பரீட்சைக்காக. ஆதியாகமும் 18:12. சாராளுடைய நிலை வந்து இந்த வசனத்துல சாராலே என்ன பண்றாங்க சொல்றாங்க, என்ன ஆயிடுச்சு? வயசு தாண்டிருச்சு. சாராளுக்கு எத்தனை வயசு இப்போ? 90க்கு மேல, 90க்கு பிளஸ். ஆபிரகாமுக்கு 99. இந்த அம்மாக்கு 90 தாண்டிருச்சு. காட் ஆஃப் ஆல் ஃபிளஷ், எல்லா மாமிசத்திற்கும் மேலும் தேவனா இருக்கிறவர். அதனாலதான் எபிரேயர்